ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து மண்டே எதுவுமே எடுத்ததுங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவில் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். எங்க எங்க சூப்பர். நீ ஸ்கூலுக்கு போலையா? வருமே, நீ கரெக்டாக போட்டணும். சரி வாங்க போகலாம். சரி திவின் பாய். அப்பா வேலைக்கு போய்ட்டுறேன். பாய்ப்பா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அடிச்சிங்களா, அதனால வேலைக்கு போயிட்டு வா. அப்பா என்ன பண்ண சொன்ன? கிள்ளி வச்சுட்டாங்க பாப்பாவை. சரி தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டு பாப்பாக்கெலாம் சாப்பாடெலாம் விட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வீட்டில் ரொட்டீன் வேலை ஆரம்பிச்சிடும்லங்க. அதே மாதிரி தான் எனக்கு என்னோடய ரொட்டீன் வேலை வந்து ஆரம்பிச்சிருச்சு. கையோட வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் வந்து மேலே வந்துட்டேங்க. மேலே வந்து போய் கொரியர் ஆர்டர்லாம் வந்து செக் பண்ணி எடுத்து பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து பேக்கிங் ஒர்க்குக்கு இதுக்கெல்லாம் ஆர்டர்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மண்டே எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 ஆர்டர்ஸ்க்கு மேலேயே வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் வந்து அட்ரஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி நான் மெட்டர்னிட்டியும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. நியூ பார்ன் பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸு, கேர்ள்ஸ்க்கான 3/4 பைஜாமா செட்டு, லேடிஸ்க்கானது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. நீங்களும் எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களும் டிஎம் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்க கலெக்ஷன்ஸை சென்ட் பண்ண சொல்லி பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான பிரெட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சுதாங்க செய்ய போறேன். அது எப்படின்றத அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. மசாலாவும் கொஞ்சம் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு 2 எக் வச்சு தான் செய்ய போறோம். பிரெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிரெட் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் இன்னொன்று வந்து பிரெட் பிளஸ் எக்கு. அது கூட பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். சில்லி ஃபிளேக்ஸும் தேவை, அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ போடுறேன் அப்படின்றது ஓரளவு காட்டுறேன் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து 2 எக்கு மட்டும் நான் எடுத்துருக்கேங்க. 2 எக்கையுமே ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், அது கூட வந்து மல்லித்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சிக்கன் பொடி இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி பெப்பர் தூள் வந்து கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கணும். சேம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு ஒன்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 பிரெட் எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கலந்து வச்சுருக்க அந்த எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு எடுத்துகிட்டு அது கூட பிரெட் க்ரம்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை லைட்டாக வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து கரைச்சி எடுக்கிறதுக்கு விட்டுட்டேன். அது போட்டோம் அப்படின்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஊந்து போகாது, எண்ணெயில் நல்லா ஒட்டிக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து அது மாதிரி பண்ணாமல் டேரெக்டாக தான் போட்டு எடுக்க போகிறேன். பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா படுற அளவுக்கு வந்து முக்கி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட் எல்லாமே அதே மாதிரி வந்து நல்லா டோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரை பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து ஒவ்வொன்றா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெட்டை வந்து லைட்டாக டோஸ் பண்ணி எடுக்கணும். நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த மைதா மாவுலாம் ஆட் பண்ணாதனால வந்து லைட்டாக வந்து கரையிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபாஸ்ட்டான ஈஸியான டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நான் மெயினாக செஞ்சதுக்கு காரணமே வந்து ரித்வின் தான் கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா அப்படின்னா, சரி ப்ரெட்டை வச்சு ப்ரெட் இருந்துச்சு எக்கை வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. அதை நம்ம இந்த சில்லி சாஸ்லாம் ஊற்றி சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட்டும் வாங்கிட்டு வா, டக்குன்னு எடுத்து சாப்பிடு. இந்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாங்க வீட்டில் வந்து ஒரு 8:30க்கு மேலே வந்து டின்னர் ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வந்து ரித்வினுக்கெல்லாம் டின்னர் ஊட்டி விட்டுருந்தேன். எனக்கு தோசை வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். இப்போ தான்டா ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா திரும்பி தோசை வேணாம், நீ இட்லியே சாப்பிடு இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் மூஞ்சி தூக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகிழடி கிட்ஸ் வேலை நான் ஃபீடிங் மெட்டர்னிட்டி ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதனால் ரீஸ்டாக் எடுக்கணும், கொஞ்சம் போய் ஸ்டாக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னனால மணி வந்து போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் டியூஸ்டே வந்து என்னால் கண்டினியூவாகவும் எடுத்துருக்க முடியலை. முதல் நாள் வந்து மணி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றனால லீவ் போட்டாருங்க. இன்றைக்கி நாங்களுமே எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு. எந்திரிச்சு அப்படியே தம்பிக்கு மட்டும் தானே சமைக்கணும் அப்படின்றனால நானும் பதறாமல் எந்திரிச்சேன். ஹாய், இன்றைக்கி வந்து வெனஸ்டே. மணி வந்து லீவ் போட்டாருங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே லீவ் போட மாட்டார்.
இன்னைக்கு வந்து கொஞ்சம் லீவ் போட்டாரு. முத நாள் வந்து நான் ஸ்டாக் ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி அங்கே போய் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன்லங்க நான் மெட்டர்னிட்டியெல்லாம். அதனால் அங்கே போய் எடுத்துகிட்டு நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முத நாள் சுத்தமாக தூக்கம் இல்லை. நீ இங்கே வேற என்னை வச்சுட்டு என்னால் முடியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டார் இன்னைக்கு. சரி ஓகே இன்னைக்கு லீவ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டேன். தம்பிக்கு மட்டும் இன்னைக்கு ஸ்கூலில், அதனால் வந்து தம்பிக்கு சமைக்கிறக்காக கொஞ்சம் இல்லைனா எந்திரிச்சிட்டேன். இல்லைனா 6:15 எந்திரிச்சேன். கொஞ்சம் கோல்டு வேறு, இப்போல்லாம் குளிருது இல்லைங்க, எந்திரிக்கவே முடியறதில்ல. அதனால் எந்திரிச்சிட்டேன். அது இல்லாமல் எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருப்பாங்கல்ல, அதுக்காண்டி 4:30க்கே வந்து பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அரை தூக்கத்தில் அப்படியே வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து தூங்கின மாட்டேன். ஒரு 6:30க்கு எந்திரிச்சோம். அடுத்த ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். சரி இன்னைக்கு டே எனக்கு எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி அவரும் வந்து வீட்டில் இருக்காரு, ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு எதுவுமே சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தண்டு இருந்துச்சு, வாழைத்தண்டில் வந்து பொரியலும் அது கூட வந்து கொள்ளுப்பருப்பு வந்து கடைஞ்சி ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏய் அண்ணன் எல்லாம் வச்சிருக்கா, நீ வச்சுக்க. இந்தா அதை வாங்கி தரேன். ஏய் தம்பி அங்கே தான் பாம்பு வந்துருச்சு. இந்தா இந்த கல்லுக்குள்ள தெரியுமா? நான் கூட்டுறேம்மான்னு சொல்லிட்டு வாங்கி கூட்டிட்டு இருந்த குப்பையெல்லாம் வெளியே உள்ள தள்ளி விட்டான். கூட்டு நடக்குது. நீ என்னெல்லாம் பண்றதுனே தெரியல மையம்மா. கோவம் வேற வருது அப்பப்ப. ஒட்டஞ்சத்திரம் போனோம் நீங்கள்? ஃப்ரைடே வந்து காம்படிஷன். என்ன காம்படிஷன்? ஏதோ டிராயிங் காம்படிஷன் மாதிரி. அதுக்கான சில திங்ஸ்லாம் வாங்கி சொல்லியிருக்காங்க. அது வாங்கறதுக்காக நான் போகணும். நீங்களும் வரீங்களா? ஆமாம், என் பைக் அங்கேயே நிற்கிதுல. நேற்று நேரம் வந்து இங்கே வந்து இறங்கிட்டான். என் பைக் வேறு உடஞ்சத்துக்கு நிற்கிது. பைக் வேறு எடுத்துகிட்டு பேங்க் வேறு போகிற வேலை இருக்குது. சரி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். தோட்டத்தில் வேறு மழை பெஞ்சு அந்த வரப்பெல்லாம் போட்டது வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல கல் போடாமல் விட்டது, கீழே பிடிக்கிட்டு போயிடுச்சு. நான் தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்சால் சாயங்காலம் போகணும். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சாப்பிட்டு தோட்டத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோட்டத்துக்கு வந்து போயிருக்காரு. நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்லங்க, ஒரு சோலார்லாம் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த இடத்துல திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா மழை பெஞ்சு அங்கே இருந்த ஒரு மரத்தை வந்து எடுத்தோம். ஸோ வந்து அந்த கரை வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மண் போட்டாலும் அந்த இடத்துல வந்து மண் கரைஞ்சிட்டு கீழே போயிடுது அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பைப்பெல்லாம் போட்டு கல்லெல்லாம் போட்டு மண்ணை கொட்டி கொஞ்சம் அந்த இடத்த வந்து சரி பண்ணி விடலாம் அப்படின்றக்காண்டி அந்த வேலையை பார்க்குறக்கா அவரும் வந்து தோட்டத்துக்கு போயிருக்காரு இன்னைக்கு. தோட்டத்துக்கு போயிட்டு வந்தோன்னே இன்னொரு வேலை ஒன்று பண்ணி விட்டாருங்க. ஆக்சுவலாக இந்த பைப்பு கேட் வால் வந்து மேலே சின்டெக்ஸுக்கு ஏறுறதுக்காக நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம். 2 வீட்டுக்குமே வந்து ஒரே தொட்டிலேருந்து லைன் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். அதை கேட் வால் வந்து மாற்றையில் எப்படியோ கேட் வால் வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு. ஒரு பைப்பு மட்டும் ஏற இடம் டேங்க்குக்கு, அதை வந்துட்டு அதை சரி பண்ணி அதை மட்டும் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடிச்சா அப்பா கூட டூட்ரு பாரு பிள்ளை தேம்ப அடிச்சு வச்சிட்ட பாரு. உன்னையவே பார்க்குது. சாரி கேளுமா எங்கள் பாப்பாட்ட சாரி அப்பா நீ ஒரு அடி அடிச்சு இப்போ உன்னை தொடக்கூட மாட்டேங்கிறா. தோடாட்டி போ. அந்த பிள்ளை இப்போ என்ன பண்ணுச்சு வந்து உன்னை அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணுச்சு இப்போ நின்று பார்த்துட்டு டூ அப்படின்னு ஒரு பைப் பிச்சிட்டீங்க, அதுக்கு எவ்வளோ தூரம் கழட்ட வேண்டியது இருக்கு? நாங்கள் பிச்சோன்னு சொல்லாத, ஒரு நாள் வீட்டில் இருக்கேன்னு சொல்லி மாற்றினதுல நீ பிச்சுட்ட. வேறு தான் ஹெல்ப் பண்ண ஏதாவது சொல்லுவாங்கள்ல, உதவி பண்ணாடி கூட அவசரம் பண்ணாமல் இருக்கணுன்றது. பரவாயில்ல போ உட்காந்துக்கலாம். ஃபோன் அடிக்குது.
5 வாங்கிரு மீனா, 5 வாங்கிரு. நான் வாங்கல, வாங்கு. நீ இதெல்லாம் காசு கொடுத்த, நீ தான் வாங்கணும். நான் வேமா நீ வந்தாலும் சில்லறை வாங்கிட்டு இந்த கிளைமேட்டு தான் காய்ச்சல் வர்றதுக்குரிய கிளைமேட். எனக்கு அப்படியே ஆகுது. பாரு, மதியானம் 2 மணிக்கு 2:30 இருக்குமா, 3 மணி இருக்குமா, எப்படி மோடமாக இருக்கு பாரு. நீனாக்கும் உடம்பு சரியில்லை, ஆனால் ஒரு ஊசி கூட போட்டு விட மாட்டேங்கிறேன். சரி வா, ஊசி போடுறேன்ற. இல்லை வா, டாக்டர் கூப்பிட்டு போகிறேன். என்னெல்லாம் சொல்லக்கூடாது அப்புறம். நண்டு சூப்பு குடிச்சா நல்லா இருந்தது. நான் எங்கே போகிறது நண்டு சூப்பு? நண்டு சூப்பு நேரத்துக்கு நான் எங்கே கிடைக்கும் சொல்லு? 3 மணிக்கு போய் ஆட்டுக்கால் சூப்பு வேணால் கிடைக்கும். நம்ம வந்து திண்டுக்கல்ல இருந்தால் கூட கிடைக்கும். ஒட்டன்சத்திரத்தில் போய் நண்டு சூப் கிடைக்குமா கிடைக்காதுன்னு எங்கே போகும்? நண்டும் காலையில் தான் கிடைக்கும். இந்நேரத்துக்கு கிடைக்குமா? சிக்கன் தான் கிடைக்கும். சிக்கன் சமைக்கிறியா? மட்டன் இருக்குது, மட்டன் சமைக்கிறியா? போலாமா? சரி வா பார்ப்போம். திண்டுக்கல் போகலாம், அப்படியே வண்டியில் உட்காரு. ருத்வீனு காலையில் வாழைத்தண்டு பொரியல் அந்த இதெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தனா, ஆன்ட்டி கீரை செஞ்சு தர சொல்றாங்க, நீ கீரையே செஞ்சு தர மாட்டேங்கிறமா அப்படின்னா, உங்க அப்பா கூட்டே போக மாட்டேங்கிறா அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த கீரை பார்த்தோன்னு ஞாபகம். ஓ, இந்த கீரை பார்த்தோன்னு ஞாபகம். மிளகு கழிக்கிற வந்து போகையில கீரை வாங்கிட்டு போகணும். சரி, நீ போய் டக்குன்னு வாங்கிட்டு வா, நேரமாச்சு. நான் வெளியே நின்றுருக்கேன். வண்டி 2 நாளா இங்க நிக்குது, இன்னைக்குதான் வந்து வண்டி எடுக்கிற. அவ்வளோதானா? வரையில் 2 பேருமே ஒரே வண்டி ஸ்கூட்டிலே வந்துட்டாங்க. அவரோட வண்டி 2 நாளாக வந்து இங்கே ஒட்டதத்திரத்தில் இருக்குது அப்படின்றனால தான் அவரும் சேர்ந்து வந்து என் கூட ஸ்கூட்டியில் வந்திருந்தாரு. அப்படியே கையோட வந்து நான் என் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஏய் கிருக்கா, பாப்பா எப்போ எந்திரிச்சா? தூங்கி எப்போ எந்திரிச்சா? போட என்ன வந்தோன்னு அறுக்குற? இப்போதான் ஒரு ஐடியா தோணுச்சு. இப்போதான் நான் கடுப்பாய் ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஒரு நிமிஷம் நீ நிப்பாட்டு. நான் அப்படியே உன்னை என்ன சொன்னேன்? இந்த பைப்பா இருக்க சொன்னேன். அப்படி கிடையாது, நீ சொன்னது வேற, நீ சொன்ன மெத்தட் வேற. இந்த பில்டப்பா போடாத. நான் அப்பயே சொன்னேன் கொஞ்சம் அறுத்தா இது உள்ள சேர்ந்துரும் மணி, நான் சொன்னேன். நம்ம பேச அத நான் இந்த சைடு அறுக்க சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த சைடு அறுத்தாலும் இத மாட்ட முடியாது. ஏன் மாட்ட முடியாது? சரி போ, நான் மாட்டிட்டு வரேன். இப்ப நீ வா, இறங்குங்க. ஆமா, ஓகே. அந்த எக் ஒன்று நித்தியா கொடுத்துரு. எனக்கு கவனிச்சாங்க. ஏன் இது 3 மாசம் ரெண்டல் மாதிரி இருக்கு. இது 6 மாசம், இது 2 தான் இருக்கு. மணி எத்தனை? மணி 10:30 ஆச்சு. இப்போ உட்காந்து செல்ல நோண்டிக்கிட்டு இருந்தா என்ன மீனா? இப்போ எவ்வளோ மெசேஜ் வந்துட்டு இருக்குது. அதுக்காண்டி இந்நேரத்துக்கு உட்காந்து பார்ப்ப? சரி, அதான் வந்து சரி தூக்கம் இல்லை, நீ வெளியே கொரியர் போட போயிட்டியா? சரி ஓகே, எனக்கும் சாப்பிட்டோன்னு தூங்காட்டி என்ன அப்படின்றனால உட்காந்தேன். அப்படியே செல்லில் ரிப்ளை பண்ணிகிட்டே உட்காந்துக்கிட்டேன். இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் பண்ணுறாங்க, இதுலேயும் பண்ணுறாங்களா. 2 பேர்த்துக்குமே அட் அ டைமில் மாறி மாறி பண்ணுறது, நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. தூங்க நல்லா சளி பிடிச்சிருச்சுங்க. மகிழ் இன்னைக்கு எனக்கு மணிக்கு எல்லா இடத்துக்கே சளி. ஊருக்கே சளி தான். கிளைமேட் அப்படி இருக்குது. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவுமே இதாக இருக்குது. கொடைக்கானல் மாட்டம் இருக்குது. கொடைக்கானல் இப்போ எப்படி இருக்குமா,
அது மட்டும் எங்கள் ஊரில் கிளைமேட். ஆனால் நிறைய பேர் நினைக்கலாம் நீங்கன்னா சென்னையிலயா இருக்கீங்க, சென்னையில் பொதுவாகவே மழை அதிகமாக பெய்யக்கூடிய ஊரில் நாங்கள் இல்லை தான். ஆனாலும் எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக மழையாக இருக்கனால அந்த ஜில்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னும் டிசம்பர் ஜனவரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா தேவையில்லை. ஆமாம், எல்லா ஊர்லேயும் குளிர் இருக்கும், நம்ம மழை அடிவாரத்தில் தான் இருக்கோம். ரொம்ப குளிர். இப்போ பாருங்க, வெளியே போய் பாருங்களேன், அப்படியே என்னமோ பனி, அப்படியே பனி பெய்கிற மாதிரியே இருக்கு. அந்த மழையே தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ கொடைக்கானலுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம்தான்ப்பா. போமா கொடைக்கானலுக்கு? ஐயோ, சாதாரண நம்ம ஊருக்கே லொக்கு லொக்குன்னு இருமுறோம், நாங்கள் போயிட்டு வந்தோம்னா சுத்தமாக படுத்துருவோம். அங்கே இருக்கவங்களும் கிரேட் தான். அப்படி ஒரு வேளை உனக்கு அங்கெல்லாம் வேலை போட்டா கொடைக்கானல் ஊட்டியில் வேணால் போடுவோம். கொடைக்கானல் க்ளோஸ் போனால் நான் மட்டும் தான் கஷ்டப்படுவேன், நீங்கள் என்ன ஜாலியாக இருப்பீங்க. அதான் கூட்டிகிட்டு போய் உனக்கு செலவாயிடும். திரும்பி ஆரம்பிச்சிட்டியா? திரும்பி ஆரம்பிக்கிறதுக்குல உனக்கு செலவாயிரும்ன்றக்காக கூட்டிகிட்டு போகணும். சரி, ஓகே, முடிச்சிருவோம். என்ன பண்றது, எனக்கு செல்லு இல்லைங்க. இன்னொன்று செல்லு வர்றதுக்கு இன்னொரு 10 நாள் ஆயிரும் போல. செல்லோட கதை பெரிய கதை. உண்மையா எனக்கு கடுப்பான ஒரு விஷயம். நான் இந்த அளவுக்கு கடுப்பாகி நான் யாரையுமே பேசுறதே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், செல்லு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். 20 நாள் ஆச்சு செல்லு போய். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஏதோ ஒன்று எடுக்கிறது பண்ண முடியல. இன்னொன்று மணிக்கும் ஃபோன் இல்லாமல் பட்டன் ஃபோன் எடுத்து போகிறாரு. இந்த இதில் எடுத்தா அப்படின்னா நம்ம ஒரு ஆங்கிள் எடுத்தால் அது உள்ள நொலன்னு ஆடுதா, அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அது ஆஃபீஸுக்குன்னு வச்சிருக்க ஃபோனு, ஐலனி கிட்ஸ் வேறுன்னு அந்த ஃபோனு. அதை வச்சு சும்மா ஆர்டர் கொடுத்து எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிறைய பேர் நம்மளை மறந்துட்டு கூட போயிருப்பாங்க. சரி, நம்மளும் கடந்த 2 வருஷம் ஆயிடுச்சு நம்ம சேனலில் கொஷின் ஆன்சர் வீடியோ போட்டு. ஸோ இந்த டிசம்பர் 1ஆம் தேதிக்கு மேலே நம்ம வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வீடியோ வந்து ஒன்று பப்ளிஷ் பண்ணலான்ட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு 5 நாள் இருக்கையில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போடலான்னு சொல்லி ஒரு பிளானு. உங்களுக்கு என்கிட்ட என்னென்ன டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன கோபமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் கொஷின் மூலயமா என்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. எல்லாத்தோடதுக்கும் இண்டிவிஜுவலாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சீக்கிரம் வந்து கொஷின் ஆன்சர் வீடியோவுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ரெடி பண்ணி நான் வந்து போடுறேன். அதில் நீங்கள் என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேளுங்க. எடுக்கலான்னு பிளான் பண்ணுவோம், பட் வந்து முடியல. சரி, ஓகே, முடிச்சிடுவோம். சரி, ஓகே. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம். பாய்.